அனைவருக்கும் இனிய இந்தியன் பில்லர்ஸ் வழங்கும் தகவல் வார்த்தை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா வினோத் அவர்கள் மிக அழகாக இந்த 30 நாளும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் எவ்வளவு பாராட்டினாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தருமபுரியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அதை நாம் பாராட்ட வேண்டும், வாழ்க்கை வரவேற்க வேண்டும். நாம் எல்லாம் அவருக்கு ஆர்வம் தர வேண்டும். ஐயா அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பாக நல்லாடை அணிவித்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். தயவுசெய்து ஐயா அவர்கள் வேலை கொள்ளுமாறு அனுமதி. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தகவல் மார்கழி திருவிழாவில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கவியரங்கத்திற்கும் பட்டிமன்றத்திற்கும் வாய்ப்பு நல்கிய தகவல் பில்லர் தருமபுரி பில்லர் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்குவதற்காக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த ஆசிரியமாகிய தமிழப்பா அறிவொழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நடைபெறுகின்ற இந்த கவியரங்கத்திற்கு இன்றைய சூழலில் பண்டிகை என்பது கொண்டாட்டமா திண்டாட்டமா என்கின்ற இந்த அருமையான ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பிற்கு வாதிட வந்திருக்கின்ற நம்முடைய கவிஞர்கள் மக்களையும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கின்ற தவறுடைய சரவணன் ஐயா அவர்களுக்கும் வருகிறவர்கள் என்று சொல்கிறேன். பண்டிகை என்பது கொண்டாட்டங்கள் என்கின்ற அணியில் திருமதி புனிதவழி அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து தமிழ் திரு பாக்கியபாரதி அவர்களையும் அடுத்த அவரை தொடர்ந்து தமிழ் திரு ரவிசங்கரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த பண்டிகை என்பது திண்டாட்டமே என்கின்ற தலைப்பிலே வாதிட வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் அடிப்படையாக இருந்து தமிழரசன் அவர்கள் அவரை தொடர்ந்த மாசுக்கா அவர்கள் இங்கே வாதிட வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வந்து வரவேற்கின்றேன். 19வது உணவை மறந்து சிவிசிறுவத்திற்காக வந்திருக்கின்ற இந்த தகவல் மக்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அடுத்ததாக நம் தமிழ் திரு ஆசிரியர் நல்லாசிரியர் அறிவொழி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழுக்கு சந்தேகம் என அனைத்து இந்தியன் பில்லர்ஸ் வழங்கும் தகவல் மார்கழி திருவிழா 2024 என்ற இந்த 30 நாள் நிகழ்வினை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வினோத்சார் உள்ளிட்ட அதனுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதே பெரிய சிரமம்.
ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதே பெரிய சிரமம். இதுல 30 நாள் நிகழ்ச்சியை நடத்துவது அப்படின்றது மாபெரும் சாதனை, மிகப்பெரிய சாதனை. ஏன்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்க. 2 நாள் 3 நாள் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுடைய பாடு எவ்வளவு கஷ்டம் தெரியும். இதுல 10 நாள் நிகழ்ச்சி நடந்ததுன்னா அவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத நிலைமை. இதுல 30 நாள் நிகழ்ச்சி மட்டுமல்ல, அந்த 30 நாளும் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துவது அப்படின்றது அது நம்முடைய இந்தியன் பில்லர்ஸ் வினோத் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். தர்மபுரியில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களினுடைய பல்வேறுபட்ட திறமைகளை எல்லாம் மேடை ஏற்றி அதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கு இருக்காங்க, சரியான நபர்கள் இருக்காங்க. 30 நாளும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தம்பி சவுந்தரபாண்டியன் இருக்காங்க. எல்லாரையும் விட நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். 30 நாளும் பகலெல்லாம் பள்ளியிலையும் பேசிட்டு மாலையில இங்கேயும் பேசிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு, சரி இது நம்முடைய ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நம்முடைய நிகழ்ச்சி அப்படின்ற எண்ணத்தோடு அவங்களெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தம்பிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோட இன்னும் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் மிக சிறந்த டீம் மெம்பர்ஸா இருக்காங்க. நம்ம அஜய் சார் எல்லாம் அவரெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுறதுனால தான் இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு. சாப்பிட கூட போகாம எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துன்னே உட்காந்துக்கிறார் மகேந்திரன் சார். அவர் நீங்க போய் சாப்பிடுங்க, இல்லை நீங்க வாழ்த்துறை வழங்கிக்கலாங்க, 2 பேரும் போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிதானே சார் சொன்னீங்க? இல்ல மேடையிலேயே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டா மாற்ற முடியும். அடுத்து தர்மபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டா அமைதியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அங்க உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, நம்முடைய தமிழ் பற்றாளர் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற மதிப்பிற்குரிய மலர்வண்ணன் ஐயா அவர்கள். அவர் சும்மா இருக்கிறது இல்லை, அது மட்டும் முக்கியம் இல்லை, அவர் எங்களையும் சும்மா இருக்க விடுறதில்லை, அது ரொம்ப முக்கியம். பாடம் நடத்தி அவர் இப்பவும் வாட்ஸ்அப்ல பாடம் நடத்திட்டு இருக்காரு. மரபு கவிதைகளை எழுதக்கூடிய பயிற்சியெல்லாம் எங்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவன் என்றைக்கு தன்னுடைய பணியை நிறுத்தி கொள்கிறானோ அன்றைக்கு தான் அவன் ஓய்வு பெற்றவன் என்று அறிவிக்கப்படுவான். அந்த முறையில அவருக்கு பணி நிறைவே கிடையாது. அதனால இந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தை தொடங்கி அதை தொடர்ந்து உயிர்ப்புடன் நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இங்கேயே முன்னாடி ஒரு கவியரங்கம் நடத்தினாங்க, இப்ப அடுத்தது ஒரு பட்டிமன்றம் என்று இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை மேலேற்றி விட வேண்டும் என்ற எண்ணம் ஐயாவுக்கு இருக்கிறது. அதனால இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வளர்த்து விட்ட ஏனி அவரை என்று மறந்துவிடக்கூடாது. அவருக்கு நம்முடைய நன்றிகளை என்றைக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் ஒரு அற்புதமான முக்கிய பண்டிகை தான் 30 நாள் பெரிய திருவிழா. அதுக்கப்புறம் முடிச்சதுமே பொங்கல் பண்டிகை வருகிறது. இந்த நேரத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பாக இன்றைய சூழலில் பண்டிகை என்பது கொண்டாட்டமா திண்டாட்டமான ஒரு தலைப்பை போட்டு அந்த தலைப்புல நடுவராக தம்பி தகவல் சரவணன் அவர்களும், கொண்டாட்டங்கள் என்ற அணியிலே மதிப்புக்குரிய புனிதவழி அவர்கள், பாக்கிய பாரதி அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்களும், திண்டாட்டங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் நாகராஜ் அவர்கள், திரு தமிழரசன் அவர்கள், திருமதி சித்ரா அவர்கள் என்று 6 பேர் நடுவரோடு சேர்த்து 7 பேர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் பேசினா அவங்க பேசுறதுக்கு ஏற்கனவே தயார் பண்ணிட்டு வந்ததையே நேராச்சுன்னு அவர் ஒரு 40 பக்கம் நோட் எடுத்துட்டு வந்தார். டைமாக அப்படியே அடிச்சுட்டே வந்தாரு. இப்ப 4 பக்கம் வச்சாங்க. நான் இன்னும் பேசிட்டேன்னா அந்த 4 பக்கத்தையும் அடிச்சுடுவாரு. அதனால பட்டிமண்டபத்தை பேசுவதற்கு தயார் செய்து வந்திருக்கக்கூடியவர்களும் கேட்பதற்கு தயார் செய்து வந்திருக்கக்கூடியவர்களும்
உங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த 30 நாள் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் புல்லரசுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்து, தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் நடத்துகின்ற இந்த பட்டி மண்டபம் மிக சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னீங்க. உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் பல்வேறு இடங்களில் பட்டிமன்றங்களில் பங்கு கொண்டு மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறீர்கள். அதோட நீங்கள் சமூக வலைதளங்களிலும் அழகாக பணியாற்றி வருகிறீர்கள். உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு தேவை. அதுக்காக தான் உங்களை இவ்வளவு நேரம் காத்து உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம். இனி பட்டிமன்றத்தை தலைவர் வே. சரவணன் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார். நாங்கள் பார்வையாளராக கீழே வந்து விட தயாராக இருக்கிறோம். ஐயா சரவணன் அவர்களே, இனி நீங்கள் பட்டிமன்றத்தை சொல்லலாம். ஐயா சொல்லுங்கள். சேர் வந்து எடுத்துலாங்களா? நீங்கள் 2 சேர் எடுத்துலாம். அமுதே தமிழே அழகிய மொழியே மொழியே, அமுதே தமிழே அழகிய மொழியே மொழியே, சுகம்பத தந்தமுதா சுவையொரு கவிதைந்தா தமிழே நாடு அமுதே தமிழே அழகிய மொழியே ஆங்கிலம் உலகத்தின் வழிமொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேதமொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, பிரெஞ்சு உலகத்தின் உழைப்பு மொழி, தமிழ்தான் உலகத்தின் தாய்மொழி என்பதால் உங்கள் கைகத்தோடு நம்மை தமிழ்மொழிக்கும் தலை கணக்கு. தமிழ்நாடு இருக்கிற இடம் சொர்ணபுரி, தங்கள் இருக்கிற இடம் சொர்ணபுரி, தங்கமான மக்கள் வாழ இடம் இருக்குன்னா அது கருமொழி. அப்பேற்பட்ட கருமொழி மண்ணையும் மக்களையும் நினைவி காலங்களில் கலந்த சங்கம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் தடமாகளில் மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் சங்கம். மார்கழி மாதம் முழுவதும் இயல், இசை, நாடகம் என்று இம்மண்ணிலே முத்தங்களையும் விதைத்து கருத்த மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து தருமபுரியின் அடுத்த ஒரு அடையாளமாக உருப்பிட்டு வரக்கூடிய இந்தியன் பின்னர் அமைப்பை சார்ந்த அத்தனை சான்றோர்கள் மக்களுக்கு நீங்கள் பட்டியலில் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கிற வரை சுவாசம் விட்டு இருக்கிற வரை சுவாசத்தை விட்டு செல்வார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் இல்லை. இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இனி பிறக்கும் தலைமுறைக்கு யார் பயன்படுகிறார்களோ அவர்களே வாழ்ந்தார் என்ற வாழ்க்கைக்கு ஏற்ப
என்ற பயிரோம் என்று சொல்லி மரபில் இறப்பிற்கு தருமபுரி மாவட்ட கவலைக்கெல்லாம் பால் போற்றும் கைதலைகளை பாக்களை எல்லாம் பாம்புடன் கைவிட்டு அத்தனை கல்விகள் மக்கள் சித்திக்கும் தேர்தல்களை ஒட்டுமொத்தால் கருவை படிக்க நாளோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஓய்வறியா உழைப்பாளியான கல்வனத்தின் தலைவர்களை வழங்கி பெண்களுக்கு ஒளிவாகி தேனாட்டில் பொருளாகி வருகையிலே தமிழ்வாகி நன்றியிலே மனமாகி கம்மனையின் கண்மணியில் தன் அகத்தில் தாங்கி தன் பேசால் தானியையும் தகவல் தன்மைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய நாடாள வண்ணப்பேசாளர் அண்ணன் வாழ்க்கை வழங்கிய அறிவியலுக்கு நல்ல கைதல் கொடுத்து பாண்டியர்கள் தன்ன வைத்து தவறு வளர்ந்தார்கள். ஆனால் பதி ஒரு சிங்கமாக தரவையை தவறு வளர்த்துக் கொண்டிருக்கிற நண்பர் சௌந்தரபாண்டியர்களுக்கு நல்ல உற்சாகமாக அனுபவம் கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னதாக நிறைவு பொறுப்பேற்றிருந்த ஐயா கண்ணன் இளங்கோ அவர்கள் வருகிறார் காரணத்தால் திடீர் நான் நடுவராக இருக்கிறேன். அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த ஆவணம், இந்த நூற்றாண்டினுடைய மிக சிறந்த ஆவணம் எளிமையிட்டார்கள். அப்படி எளிமையாக இருக்கக்கூடிய என்னுடைய போராளர் அண்ணன் மரணகோபால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு என்ன நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நேரம் 9:30 மணி. நம்ம நண்பர் சந்திரபாணி ஐயா பேசி ஓட்டி போயிட்டாரு. இது பூமி தலைவர்களாக உள்ள பெருக்கூட்டம் அல்ல, கடைசி வரை இருந்து கேட்கக்கூடிய திருக்கூட்டம் என்பதை ஒரு விழிப்பாக என்ற ஒரே நம்பிக்கை நான் நிகழ்ச்சியை தொடர்கின்றேன். கூழ் குடிச்சா உடம்புக்கு கூகுள் சொன்னதான் இந்த காலத்துல ஆளுக்கு ஒரு செல்போனு ஆளாளுக்கு ஒரு இன்போன் சார். பேங்க்ல பேலன்ஸ் பண்ண கூட கவலைப்பட மாட்டாங்க சார். ஆனா நெட் பேலன்ஸ் கொஞ்சம்னா ஆடி போயிடும் சார். மண் செல்கிறான உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு செல்போனான உயிரி அப்படின்னு தான் உண்மையில இருக்கேன். நடக்கும் போதும் பேசுறான், வண்டி ஓட்டும் போதும் பேசுறான். நான் இன்னைக்கு பாக்குறேன் ஒரு நைட்டு 12 மணிக்கு போட்டு ஒழுங்கு பேசுறேன் சார். இன்னைக்கு நடந்த ஒன்று சம்பவம் சொல்றேன். இன்னைக்கு நடந்த ஒன்று சம்பவம். இப்போ வீட்டில் பெண்கள் சீரியஸ் பார்க்கறது தனிக்கலை. இன்னைக்கு காலத்தால 7 மணிக்கு எக்ஸசைஸ் செய்யும் போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணவே சீரியஸ் பார்க்கறதுன்னு சொன்னா அந்த உடம்பு எங்க போகணும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல வாத்தியாருக்கு பயிர் பசங்க இருந்த காரணமாக இன்னைக்கு பசங்களை பார்த்து வாத்தியார் பயிர்களை பார்த்து நிற்கிறோம் சார். நான் 16 ஆண்டுகளாக ஆசிரியர் பள்ளியில் இருக்கிறேன். அதுதான் அந்த தமிழாசிரியர் பள்ளியில் சொல்லதான் வேணும் சார். வகுப்புல ஒரு பையன்கிட்ட எழுதுறான்னு சொன்னேன். எங்கோ மனம் பறக்கிறது எழுதுறாங்கன்னா அவன் எழுதுகிறான் என் கோபம் பறக்கிறது அப்படின்னு சார். நேற்று எழுதி போட்டேன் வாடி போகலாமா அவன் எழுதுகிறான் ஓடி போகலாமா எழுதிட்டாங்க சார். 4 மாதம் பேர் நமக்கு இந்திய சுமர்சு நன்ற நாளும் ஆகிய உத்தரம் நடத்தினான்னு சொல்லி பக்தியோட பாட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சுங்க. செல்லாதா செல்லமாதியாதா எங்களுக்கு அறிவில்லாதா கண்ணா உனை காணாதா உனக்கு சொல்லாதா உனக்கு எடுத்து சொல்லாதா இந்த ஜென்மம் இருக்கு என்ன பயிர் சொல்லாதா கண்ணாதா செல்லமாதியாதா அது பாடு முடிக்கிறதுக்கு ஒரு பையன் வந்து ஐயா நான் ஒரு சாமி பாட்டு போறேன் சரி பாடான்னு சொன்னேன். கல்யாணம் எல்லா கல்விக்கு ஓடி போகலாமா இல்ல ஓடி கல்யாணம் எல்லா கல்விக்கு செல்லாமா பாடி எல்லா கல்விக்கு பெற்றுக்கலாமா அல்ல புண்ணா சொல்லி பெற்றுக்கலாமா கேள்வி இருக்கிறான். இது சாமி பாடுறாங்க இல்ல சார் இது சாமி பாடுறாங்க சொன்னாங்க. இன்னைக்கு சூழலை பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு அவசரமான சூழ்நிலையில நம்ம பட்டிமன்ற அவசரமான சூழ்நிலை இவங்க எங்கட்டான சூழல்ல பண்டிகை என்பது கொண்டாட்டமான திண்டாட்டமான ஒரு அற்புதமான கதை. அதாவது ஆண்டவரோடு உழைக்கின்ற மக்கள் தங்களை ஆண்டவப்படுத்திக் கொள்வதற்காக நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டிருந்தால் பண்டிகை. எத்தனையோ இருந்தாலும் பண்டிகை நேரத்தில் அத்தனை வேலைகளை ஒதுக்கி நம் உலகினரோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய
அந்த பண்டிகையில தமிழன் 12 மாதங்களுக்கு பண்டிகை வச்சாங்க. சித்திரை பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி திருமஞ்சனம், ஆடி பூரம், ஆடி அவசரம், வைகாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை தீபம், மார்கழி இந்தியன் புலர், மார்கழி அதே மார்கழிகளை தீபாவளியில் ஒரு ஆறுதல தரிசனம், கை பொங்கல், மாட்டு மகம், பங்குனி உத்திரமங்கள் 12 மாதங்களுக்கு பண்டிகைகளை வைத்த பெருமை நம் தமிழுக்கு உண்டு. ஆக நேரம் கடந்து போவதால் என்னுடைய உணரை ஏற்படுத்தி இன்றைய சூழலில் பண்டிகை என்பது கொண்டாட்டமே என்ற அணியை தொடங்க திருமதி முன்வழி அவர்களை அன்போடு வைக்கிறேன். உங்கள் கையெழுத்தோடு மைக் அப் பண்ணி விட்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தர்மபுரி கவிஞர் மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் இந்த மார்கழி திருவிழாவை நாள்தோறும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சகோதரர் சௌந்தரராஜ் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பிற்கு செல்கிறேன். மார்கழி திருவிழா இன்றைக்கு 26வது நாள், சரிதனையா? 26வது நாள் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு திருவிழா பண்டிகைனா திண்டாட்டம் என்ன தைரியமா உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியுது. எப்படி அது திண்டாட்டமா இருக்கும்? 3 மணி நேரமா பாக்குறீங்களே, கொண்டாட்டமா இருந்துச்சா திண்டாட்டமா